சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்துட்டு நயன்தாரா சொன்ன விஷயம் தான் தற்போது சமூக வலைத்தளத்தையே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். சமீபத்தில் நயன்தாராவே நிறைய அதிர்ச்சி கொடுத்து தான் வந்துட்டு இருக்காங்க. நயன்தாரா ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டி வந்துகிட்டு இருக்காங்க. யாஷ் கூப்பிட்டா வந்துட்டு படத்தோட ப்ரொமோஷனுக்கு போறீங்க, ஹாய் படம் நீங்கள் தான் ப்ரொடியூசர், அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு போறீங்க, வேற ஏதாவது ஒரு ப்ரொடியூசரோட படத்தில் நடிச்சா மட்டும் ப்ரொமோஷனுக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை திட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ ஹாய் படத்துடைய ப்ரொமோஷனுக்கு இவங்க இன்டர்வியூவாக கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதில் ஒரு இன்டர்வியூவில் தற்போது இவங்க கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதல் படத்துடைய சம்பளம் எவ்வளோ, உங்களுடைய முதல் சம்பளம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நயன்தாரா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அதாவது, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி என்னை மாடலிங்க்கு கூப்பிடுவாங்க. அப்படி என்னை மாடலிங்க்கு கூப்பிடும்பொழுது முதல்ல நான் போன மாடல் செஞ்சதுக்கு எனக்கு 2000லேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் தான் சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டிருக்கு. தன்னுடைய வாழ்நாளில் முதல் சம்பளம் பார்த்தீங்கன்னா 2000 3000 தாங்க. ஆனால் இப்போ இவங்க ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி. அதுவும் யாஷ் நடிச்சு வந்துட்டு இருக்க இந்த டாக்ஸிக் படம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு 18 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் தமிழில் ஒரு படத்துக்கு இவங்க 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. 2000 ரூபாயில் ஆரம்பிச்ச தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை 10 கோடியில் எடுத்துன்னு போய் நிறுத்தியிருக்காங்க நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேட்டு பல பேர் வந்துட்டு நயன்தாராவுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மோட்டிவேட்டாக வர அவங்களை எடுத்து வந்துகிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. பட் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சு தான் வந்திருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டம். வாட் எவர் இட் இஸ். ஸோ நயன்தாராவுக்கு வாழ்த்துக்கள், அவங்களோட ஹாய் படத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.